மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. யார் ஆட்சியை பிடிப்பார் அப்படிதான் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம். இன்றைக்கு எக்ஸிட் போல், நான் எக்ஸிட் போல்களை நம்புவதில்லை. அதற்கு முந்தைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் நம்புறதில்லை. இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வெற்றி பெற்று விடுவோம்ன்ற நம்பிக்கையோடு எல்லா கட்சியுமே களத்தில் இருக்கும். அது அப்படித்தான் வேட்பாளர்களை போடுவாங்க, ஜெயிப்பாங்க. இந்த முறை அது கொஞ்சம் 4 முனை போட்டியாக, 5 முனை போட்டியாக பல இடங்களில் பரபரப்பாக தேர்தல் நடந்து பல வாக்குகள் பிரிக்கப்பட்டிருக்கு, பலர் செதறி போயிருக்கு. ஆனாலும் எங்களுக்கான வாக்குகள் எங்களுக்கு விழுந்திருக்கும் நம்பிக்கையோடு திமுக இந்த முறை நாங்கள் நிச்சயமாக 200 தொகுதியை வெல்லுவோம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கோட இருக்காங்க. 200 தொகுதியில் அவர்களுக்கு கிடைக்காமல் போனாலும் மினிமம் கேரண்டியாக நிச்சயமாக 160 தொகுதிகளை மேல அவங்க வெல்லுவாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப சிம்பிளா நீங்க கணக்கு போட்டு பார்த்தாலும் பெண்களுக்கான அந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளாக இந்த தேர்தலில் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா எல்லா கட்சிகளுமே பெண்களுக்கு நாங்கள் இவர் 2000 தரேன்னா 1500 தரேன்னா நான் 2000 தரேன்னா 2500ன்னு பெண்களை கவர் பண்ணுகிற தேர்தலாக தான் பார்க்கப்பட்டது. கதாநாயகி தேர்தலாக தான் இது பார்க்கப்பட்டுச்சு. அது இல்லாமல் முதல்வர் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 8000 ரூபாய் கூப்பன்னு ஒரு விஷயத்தை அறிவிச்சாரு. எடப்பாடி ஃப்ரிட்ஜ் தரேன்னு அறிவிச்சாரு. இன்னும் பல நலத்திட்ட விஷயங்களை அறிவித்தார்னு வச்சுங்களா. அது எல்லாம் பேசு பொருளாக இந்த தேர்தலில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருந்தது. அதுதான் வாக்குகளாக மாறியும் இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின், இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் 2021ஆம் ஆண்டில் அவர் நிர்வாகத்தை நடத்தியே காமிக்கல. முதல்வராக அவர் இல்லை. ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்துக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வேண்டும், எடப்பாடி ஆட்சியை விட இன்னொரு மாற்றாக வருகிறவர் ஸ்டாலின், இவருக்கு நம்ம வாக்களிக்கலாம் என்கிற ஒரு நிலை மட்டும்தான் இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்துச்சு. பெரும்பாலும் அதிமுகவுக்கு மாற்று, திமுகவுக்கு மாற்று, அதிமுகன்னு கடந்த 60 ஆண்டு காலமாக ஷப்பிள் ஆகிட்டே இருக்கும். மாறி 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 ஆட்சிகளை மாற்றி கொண்டிருப்பார்கள். ஜெயலலிதா காலத்தில் 2வது முறையாக ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியை பிடித்தார். அப்போ அவங்க ஒரு கரிஷ்மா லீடராக, ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க லீடராக ஒரு காலகட்டத்தில் அவங்க எனக்கு சொத்து பத்து தேவையில்லை, எனக்கு குடும்பம் இல்லை, மக்கள் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி அம்மா அப்படின்னு என்னை அழைத்தால் போதும்ன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பெரும்பாலான பெண்கள் மத்தியில் அவங்களுக்கு பெரிய செல்வாக்கை பெற்றிருந்தார். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அம்மா 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 பெண்களுக்கு பெண்கள் சென்டிமெண்ட் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அவருடைய மறைவுக்கு பின்னாடி அதிமுகவுடைய சிக்கலான ஒரு நிலை, அதிமுக அடிமை திமுக மாறி போனது, அமித்ஷா திமுக மாறி போனது, எடப்பாடி போய் அடகு வச்சது கம்பெனியை, அந்த கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடகு வச்சுட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் செய்த எல்லா விஷயங்களையும் மக்கள் பார்த்து அந்த 4.5 ஆண்டு காலம் இங்கே தமிழ்நாட்டை அதிமுக போர்வையில் ஆண்டது பாஜக. மாற்று கருத்து இல்லாமல் அதுதான் நடந்துச்சு. அதை மக்கள் பார்த்ததுனால தான் நமக்கு மாற்றாக ஒருத்தர் வேணும் அப்படின்னா அது ஒரே வழி திமுக, ஸ்டாலினை நம்ம முதல்வர் ஆக்குவோம்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் ஸ்டாலின் நிர்வாகம் பற்றி யாருக்கும் தெரியாது. ஸ்டாலின் முதலமைச்சரானா என்ன செய்வார்னு யாருக்கும் தெரியாது. அப்போ மகளிர் உரிமை தொகைன்னா என்னன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருவாய் கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்கள் அனைவருக்குமே 1000 ரூபாய் வழங்கப்படும்னு அறிவித்தார். அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை மிக மிக மோசமான பின்தங்கிய நிலைமையில் இருந்துச்சு. கஜானா காலி, காசே கிடையாது, வைரஸ் காலகட்டம், கொடுமையான காலகட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அப்போ நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத, அவருடைய நிர்வாகம் பற்றி ஒன்றுமே அறியாமல், இப்போ சென்னை மாநகர மக்களுக்கு தெரியும், மேயராக அவர் பதவியில் இருந்ததுனால ஸ்டாலின் நிர்வாகம் எப்படி இருக்கும். அவர் மேயராக இருந்த காலகட்டத்தில் 10 மேம்பாலங்கள் கட்டுறது, சென்னை கிரேட்டர் சென்னையாக மாற்றுறது, சிங்கார சென்னையாக மாற்றுறது, இப்படி நிறைய விஷயங்களை அவர் மேயராக செஞ்சிருக்கிறார். அது சென்னை மக்களுக்கு தெரியும். பட் மற்ற மாவட்ட மக்களுக்கு, மற்ற மாநகர மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு ஸ்டாலின் நிர்வாகம் தெரியாது. ஆனால் அவரை மாற்றாக மட்டுமே பார்த்தார்கள் 2021. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 125 இடங்களை முழு மெஜாரிட்டியாக மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதிமுக 66 இடங்களை பெற்றது. ஆட்சியில் இருந்தாங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருந்த அதிமுக 66 இடங்களை மட்டுமே பெற முடிந்தது. இவங்க 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இல்லாத திமுக பெருவாரியான வெற்றி பெற்று
ஃபுல்லாக மெஜாரிட்டியில் அவங்க வந்தாங்க. இது வந்து ஒரு பார்க்கப்பட்ட ஒரு பெரிய விஷயம். இப்போ ஆட்சியில் இல்லாத ஸ்டாலின் அவர்களுக்கு மாற்றாக ஸ்டாலின் வந்தால் நமக்கு நன்மை செய்வார் நம்பி அந்த மக்களுக்கு ஆட்சி வந்து 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு நலத்திட்ட விஷயங்களை செய்திருக்கிறார், நிறைய பண்ணியிருக்காரு. நான் முதல்வன் ஆரம்பிச்சு படிக்கிற லேப்டாப்ல ஏகப்பட்ட விஷயங்களை செய்திருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், பெண்களுக்காக அவர் எடுத்த முன்னெடுப்பு. அதுல வந்து மிக குறிப்பு அந்த உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை, அப்புறம் விடியல் பயணம். இந்த ரெண்டுமே அந்த பெண்களை, அதுவும் வந்து தினக்கூலியில வந்து ஒரு பூ விற்கிறவங்க, ஒரு காய்கறி வியாபாரம் பண்றவங்க, ஒரு மீன் வியாபாரம் பண்றவங்க, அல்லது வீட்டு வேலைக்கு போறவங்க, இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 2 பஸ் ஸ்டாப் தள்ளி 2 கிலோமீட்டர் தள்ளி 3 கிலோமீட்டர் தள்ளி போறவங்க, சின்ன சின்ன பஸ் டிராவல் பண்றவங்க, நகரங்கள்ல உள்ளூர்லயே சுத்திட்டு இருக்கிறவங்க, 4 இடங்களுக்கு போய் வியாபாரம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பஸ்ஸுக்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு 100 ரூபாயாவது செலவு வந்து பஸ்ஸுக்கு மட்டும் போயிடும். அப்ப 100 ரூபாய் ஒரு நாளுக்கு பஸ்ஸுக்காக செலவு பண்ணாங்கன்னா ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் மிச்சம். இது இல்லாம உரிமை தொகையாக ஒரு 1000 ரூபாய் அவர்களுக்கு வந்து கொடுத்தார். ஏற்கனவே நிர்வாகத்துக்கு வராம மாற்றாக வந்த ஸ்டாலினை நம்பியதால் இந்த 5 ஆண்டு காலத்துல பெண்களுக்கு கிடைத்த உரிமை தொகை விஷயத்துல, விடியல் பயணத்துல ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள்ல பெண்கள் ஏராளமானோர் பயன்பெற்று இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு, அந்த உரிமை தொகை 1,35,38,00,000 பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்கப்பட்டிருக்கு. அதுல திமுக, அதிமுக, பாஜக உட்பட எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் எல்லா சாதி மதங்களை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. பார்த்துலாம் கொடுக்கல. அப்ப 1,38,00,000, 38 லட்சத்தை கூட மைனஸ் பண்ணிருங்க. 1 கோடி பேர் பெண்கள் நிச்சயமாக நன்றி உணர்வோடு இந்த திமுக ஆட்சிக்கு தான் வாக்கு போட்டிருப்பாங்க. அதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, பெண்கள் நம்புகிறார்கள். அப்ப நீங்க வந்து 4 கோடி 4.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல 1 கோடி பேர் பெண்களே திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 1 கோடி வாக்கு சாலிடாக திமுகவுக்கு சென்றிருக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டாலும் அதை தாண்டி திமுக ஒரு கோர் ஓட்டு இருக்கும். அந்த கோர் ஓட்டுல இருக்கிற பெரும்பாலான பெண்கள் இந்த 1 கோடியிலும் இருப்பாங்க. ஆண்கள் அந்த கோர் ஓட்டுல இருப்பாங்க, இளைஞர்கள் இருப்பாங்க. ஏன்னா இளைஞர் அணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. சமீபத்துல இந்த தேர்தலுக்காக பணி செய்கிறவர்களுக்கு இந்த BLAக்களுக்காக ஒரு மாநாடு பண்ணாங்க. அதிலே ஒரு 3 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இளைஞர் பட்டாளம். ஏதோ விஜய் பின்னாடி மட்டும்தான் விசிலடிச்சாங்க குஞ்சுகளா ஓடுறாங்கன்னு இல்லை. திமுகவில் இளைஞர் அணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அப்போ அந்த இளைஞர்கள், அவருடைய நண்பர்கள், அவருடைய அப்பா, அம்மா, மாமன், மச்சான், இந்த ஆண் வர்க்கமே குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் 1 கோடி பேராவது வாக்களித்திருப்பார்கள். ஆக 1 கோடியும் 1 கோடியும் 2 கோடி வாக்குகளை திமுக நிச்சயமாக பெற்றிருக்கும். அதுல மாற்றம் இல்லை. நம்ம ஏன் திமுக இந்த முறை டஃப் இருந்தாலும் திமுகவால் வெற்றி பெற முடியுமா, அந்த கோர் ஓட்டு மாறாதுன்னு சொல்றோம்னா இதனால்தான். இந்த திட்டங்களை செயல்படுத்தி இருக்காங்க. பெரிய சங்கடங்கள் திமுக அரசின் மீது இல்லை. அந்த அடிப்படையில் திமுக நிச்சயமாக ஒரு வெற்றியை பெறும். 2வது முறையாக ஸ்டாலின் முதல்வராக உட்காருவார்ன்றதுல மாறுபட்ட கருத்து இல்லை. என்ன பர்சன்டேஜ் வாங்க போறாங்க, எவ்வளவு பேர் அவங்க வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்னு ஆளாளுக்கு அடிச்சுக்கிறாங்க. அது அடிச்சுக்கிட்டோம். இப்போ கொடைக்கானலுக்கு முதல்வர் வந்து ஓய்வுக்காக ஒரு 4 நாட்கள் போயிருந்தாரு. மீண்டும் அங்கிருந்து திரும்பிட்டார். 4 நாட்கள் கொடைக்கானல்ல போய் ஜாலியா மனநிறைவோடு ஹாப்பியா இருந்தது மட்டுமல்லாம அங்க அந்த பீஸ்ஃபுல்லான மனநிலையிலேயே அடுத்ததாக 2.0 ஆட்சியில, திமுக 2.0 ஆட்சியில யாரெல்லாம் அமைச்சர்களாக இருக்கணும், எந்தெந்த தொகுதியெல்லாம் வெற்றி பெறுகிற தொகுதிகள் ஏற்கனவே கணிச்சிட்டாங்க. அந்த தொகுதிகளில் யாரெல்லாம் கேண்டிடேட்டா போட்டிருக்குமோ அவர்களை யாரையெல்லாம் அமைச்சர்கள் ஆக்கலாம்னு ஒரு பட்டியலும் அவர் தயாரித்து விட்டதாக சொல்லப்படுது. அதுல எப்படி வேட்பாளர்களாக நிறுத்தியவர்களை ஒரு 60 பேரை புதியவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சோ, அந்த புதியவர்களில் பல பேர் வெற்றி பெற போகிறார்கள் தெரிஞ்சதுனால அப்படி புதியவர்களுக்கு அமைச்சராகும் யோகமும் இருப்பதாக சொல்லப்படுது. நம்ம இந்த ஜோசியம், ராசி, யோகம்லாம் பார்க்கறது இல்லை. ஆனா அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களை அமைச்சராக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று நிலவுது. அப்புறம் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் சில ஊர்களை, சில தொகுதிகளை குறிப்பாக ரொம்ப கவனமாக பாஜக பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய நம்ம தக்க வைக்கணும், உள்ள பூந்துடணும்னு ட்ரை பண்ற பல இடங்கள்ல திருப்பரங்குன்றம் மிக முக்கியமான இடம்.
அயோத்தியாக மாத்துவோன்னு சொல்லி அங்க ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுவதற்கு முயற்சி எடுத்தாங்க. அப்படி முயற்சி எடுத்த தொகுதியில திருப்பரங்குன்றம் மிக முக்கியமான தொகுதி. அந்த தொகுதியில இப்போ ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே அங்க வந்து மாவட்ட ஊராட்சி மன்றத்தில் அவங்க ஒரு பொறுப்புல இருக்காங்க, ஒரு உறுப்பினராக இருக்காங்க. பெண்கள் மத்தியில் அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. ஆன்மீகவாதி அவங்க. ஆன்மீக சுற்றுலாக்கள்லாம் பழனி, திருத்தணி, திருச்செந்தூர் அது மாதிரி நிறைய ஊர்களுக்கெல்லாம் பெண்களை கூட்டிட்டு போறது அவங்களுடைய வேலையாவே ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த முறை வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பெண்கள் மத்தியில பெரிய செல்வாக்கோடு இருக்கிற அந்த பெண்மணி நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்கிறது அங்கிருந்து வருகிற தகவல்கள். அப்படி வெற்றி பெற்றால் இந்த புதியவர்கள் பட்டியலில் அவரும் இடம்பெறுவார்னு சொல்றாங்க. எப்படி வந்து வேட்பாளர்களை புதியவர்களாக களமிறக்கி, இப்போ நீங்க வில்லிவாக்கத்தில் கார்த்தியை இறக்கியிருக்காங்க. மோகன், எம்பி மோகனுடைய பையன் கார்த்தி இறக்கியிருக்காங்க. கார்த்தி சபரீசனுடைய மிக நெருங்கிய நண்பர், உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர், ஸ்டாலினுக்கு மிக பிடித்தவருடைய மகன். இப்படி பல அடையாளங்களுக்கு இருந்தாலும் அவரை ஏன் களத்தில் நேரடியாக இறக்கி விட்டுருக்காங்கன்னா அவரால் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாங்க. வெற்றி பெற்றால் நிச்சயமாக வில்லிவாக்கம் தொகுதி அமைச்சர் தொகுதியாகத்தான் மாறும். இதெல்லாம் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுகிறேன். இந்த மாதிரி வந்து பலருக்கு புதியவர்களுக்கு அமைச்சர் யோகம் இருக்கிறது. அப்ப சீனியர்கள் அவங்க கொஞ்சம் கலக்கத்தில் தான் இருக்காங்க. சீனியர்களை கட்சி பணியில மட்டும் ஈடுபடுத்தலாம்னு ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு கல்தா கொடுக்கப்படலாம் அப்படின்றதுதான் கிடைக்கிற தகவல். அதில் யார் யாரெல்லாம் சீனியர்கள் வெளியில போவாங்க, யார் யார்கள் தொடர்வார்கள் என்பது இன்னும் ஒரு 2 நாள்ல 3 நாள்ல தெரிஞ்சிடும். நமக்கு 4ஆம் தேதி 12 மணிக்கு மேலேயே ஜோசியங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கு மேலே தெரிஞ்சிடும். ஆக நாம் அதற்கு தயாராக இருக்கிற மக்கள் இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இதுக்கு இடையிலேயே அமைச்சர் பட்டியல் திமுக தயாரித்து விட்டது அப்படின்றதுக்கு முன்னாடியே நாங்களும் அமைச்சர் பட்டியலை விடுவோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் பட்டியலை விட்டாங்க தாவேக்காவை சேர்ந்தவர்கள். ஏண்டானா வெற்றி பெற போது நாங்க தான், ஆட்சி அதிகாரத்துல அண்ணன் விஜய் தான் உட்கார போறார், விஜய் மாமா தான் உட்கார போறார், விஜய் அங்கிள் தான் உட்கார போறார் அப்படின்னு அவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோட காத்திருக்கிறாங்க. இது இடையிலே பனையூர்ல ஒரு அவசரமாக ஒரு கூட்டத்தை கூட்டி எல்லா வேட்பாளர்களையும் கூப்பிட்டார். அதில் இந்த முதல்வருக்கு எதிராக ஒருத்தர் நிற்கிறார். அவர் ஏற்கனவே ரவுடி பயல தான் ஊரை சுத்திட்டு இருந்தவர். இதே திமுகவில் இருந்தவர் தான், இங்கேயே இருந்தவர் தான். எப்பவுமே தீட்டின மரத்தில் தான் கூர்பாக்கம் கத்தி பார்த்துருக்கீங்களா? இங்க இருந்து தொழில் கற்றுக் கொடுத்து இங்க இருந்து அரசியல் கத்துக்கிட்டு போன அந்த ஜென்மம் அங்க இருந்து அதிமுக தப்பிச்சு ஓடிச்சு. திமுக துரத்தி விட்டாங்க. செய்கை சரியில்லை, ரவுடித்தனம் பண்றாரு, மொள்ள மாதிரித்தனம் பண்றாருன்னு அங்கிருந்து துரத்தி விட்டாங்க. அதிமுக போனார். அவர் பேர் VS பாபு. அதிமுகவிலையும் அவருடைய நடவடிக்கை சரியில்லைன்னு அங்க துரத்தி விட்டாங்க. அங்க இருந்து இப்ப அடைக்கலம் ஆயிருக்கிறது விஜய் கிட்ட வந்த உடனே ஏதோ பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அமைச்சரான ஃபீலிங்ல முதல்வர் ஸ்டாலின் ஒரு சைகை பண்ணியிருப்பார். கதம் இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை விஷயத்துல கார்ல ஏறும்போது இப்படி ஒரு கை காட்டியிருப்பார். அதே மாதிரி 2 கையும் ஆட்டிட்டு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல நாங்க ஆட்சிக்கு வர மாட்டோம், இல்ல நான் ஜெயிக்க மாட்டேன், அதுதானே அர்த்தம். அந்த ஸ்டைல காப்பி அடிச்சா கூட உருப்படியா காப்பி அடிக்க தெரியாத இந்த VS பாபு மாதிரியான இந்த நபர்கள் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ கரவேட்டி கட்டி விஜய் வந்தோடனே விஜய் பெரிய கடவுள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. விஜயா ஜெயிப்பாரா தோப்பாரான்ற தெரியாத நிலைமையில இருக்கு நிலைமை. ஸோ அவர் மாதிரி பல பேரும் அங்க ஒரு பெரிய கற்பனையோடு இருக்காங்க. அந்த வேட்பாளர்களை கூப்பிட்டு பேசியிருக்கதாக சொல்லப்படுது தகவல். அவங்க தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பே சொல்ல மாட்டாங்க. அந்த வேட்பாளர்கள்லாம் நீங்க ஜெயிச்சிருவீங்க, ஜெயிச்சா எத்தனை மணி ஆனாலும் ராத்திரி இங்க பனையூருக்கு வந்துடணும் அப்படின்னு உத்தரவிட்டதாக சொல்லப்படுது. ஏண்டா இந்த உத்தரவுனா பயம்தான். எப்படியோ அகஸ்மாத்தா எவனோ உள்ளூர்ல செல்வாக்கோ காசு கொடுத்தா ஜெயிச்சிட்டான்னா அவனை எங்கேயாவது வந்து அமித்ஷா திமுக தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவன் விலை போயிட்டான். என்ன, ஏற்கனவே எடப்பாடியில் இருக்கிற வேட்பாளரை எடப்பாடி விலை கொடுத்து வாங்கி விட்டார். மாற்று வேட்பாளருக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுதான் அங்க நிலைமை. உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம், ஜனநாயகன் படம் நான் படம் பார்க்கல, இணையத்தில் வந்தால் நம்ம படம் பார்க்க முடியும். திருட்டுத்தனமா படம் பார்ப்பதை நான் ஊக்குவிப்பதில்லை. பார்த்தவர்கள் சொன்ன தகவல் என்னன்னா, ஜனநாயகன் படத்துல இந்த படத்தை எடுத்தது நோக்கமே அரசியலுக்காக தான், தேர்தலுக்காக தான். அதனாலதான் தேர்தலுக்கு முன்னாடி இவங்களே லீக் பண்ணி விட்டுருக்காங்க. அதுல ஒரு காட்சி வருமா, எல்லாரும் டிவிக்கு ஓட்டு போடுங்க, இவர் போய் டிவி சின்னத்துல ஓட்டு போடுவாராம். அதையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்படி ஓட்டு போடுவதை காட்சிப்படுத்துவதே அயோக்கியத்தனம், மொள்ள மாதிரித்தனம், திருட்டுத்தனம், ஏமாற்று வேலை, மோசடி வேலை. ஏன்னா அது ரகசிய வாக்கெடுப்பு. அதை போய் நீ சினிமாவில் காட்சிப்படுத்துறனா நீங்க அதே மாதிரி டிவி சேனல்ல ஓட்டு போடுங்கன்னு கேட்பதற்காக திட்டம் வைத்திருக்கிறார் விஜய்.
இது ஏற்கனவே அமித்ஷா திமுக தெரிஞ்சு போச்சு. அதான் பட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, பார்த்தாங்க. நீ விசில் சின்னம் உட்பட டிவி சின்னம் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்லார்கிட்டையும் போய் ஈஸியா அவங்க வந்து சின்னத்தை பதிய வைக்கலாம்னு முயற்சி எடுத்தாங்க. எப்படி தெரியுமா? டிவிக்கே, உங்கள் சின்னம் டிவிக்கே, ஓட்டு போடுங்க டிவிக்கே அப்படி சொல்லலாம்னு எதிர்பார்த்தார் விஜய். ஆனா அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டது அமித்ஷா திமுக. என்ன காரணம்னா, இவர்கள் தேர்தல் கமிஷன் அவங்க விங்கு தானே, ஒரு ஐடி விங்கு மாதிரி அவங்களுக்கு வந்து தேர்தல் கமிஷன் விங்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு டிவிலாம் கொடுக்க சுயேட்சை சின்னம், உனக்கு விசில் வச்சுக்கோன்ட்டாங்க. ஏற்கனவே ஒரு பாட்டில் விசில் அடிச்சதுனால விசில் அடிச்சாங்க குஞ்சா மாறி போயிட்டாரு விஜய். இப்போ அந்த டிவி சின்னத்துல அங்க எடப்பாடியில தனியாக ஒரு ஆதரவு கொடுத்துருக்காரு. அது தனி கதை. நல்ல வேளை அந்த படம் வந்து வரல, வந்திருந்தா அதை வச்சு ஓட்டியிருப்பானுங்க. இப்ப இணையத்துல கசிய விட்டு அதை கவனிக்கல போல இருக்கு எவனுமே, இல்லைன்னா அதை எடுத்து தனியா போட்டிருப்பானுங்க. அது கவனிக்கல போல இருக்கு. சரி, என்ன கன்றாவியா விடுங்க. இப்போ எல்லாரும் நீங்க பனையூருக்கு வந்துடணும், ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுவேன்ட்டார். ஏண்டானா மினி கூவத்தூராக மாற்றுவதற்கு திட்டம் போட்டிருக்காருன்னு ஒரு பக்கம் கலை போடுறாங்க. ஒண்ணு கூட ஜெயிக்க போறது இல்லை, ஆனா அவங்க முன்னெச்சரிக்கையா இருக்காங்களாம். இதுல பூத்துல எப்படி உட்காரணும், கவுண்டிங்ல எப்படி உட்காரணும்னு எல்லாருக்கும் வந்து ஆலோசனை கொடுத்துருக்கான். இவருக்கே தெரியாதுங்க எதுவுமே. இவரே உருப்படியா 234 தொகுதி போகவே இல்லை. தேர்தல்னா என்னன்னே தெரியாம சும்மா வந்து அடிச்சு விட்டுட்டு கடைசி நாள்ல என்ன கிள்ளிட்டான் என்ன அடிச்சுட்டான்னு அழுது கண்ணீர் விட்டு சின்ன பசங்கிட்ட போய் ஓட்டு பிச்சை எடுத்து அப்படிதான் விஜய் வந்து விஜய் மாமா நிக்கிறார். இப்ப விஜய் மாமா இங்கே நிக்க போறாரா, ஆஸ்திரேலியாவுக்கு ஓட போறாரான்னு 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். இதுக்கு இடையில ஒரு ஜோசியர் ஒருத்தர் இருக்கார். அவர் ரதன் பண்டிட்ட என்னமோ அந்த ஆள் பேரு. அவன் ஜோசியரா இல்லையான்னு தெரியல எனக்கு. அவர் வந்து செய்தி வேற தொடர்பாளரா. ஏன்னா ஜோசிய தொழில் பண்றியா இல்ல கட்சியில செய்தி தொடர்பாளர், என்ன கன்றாவி கட்சினே தெரியல. நம்ம அது கட்சி கிடையாதுங்க, அது கம்பெனி, அது சீட்டு கம்பெனி. அந்த ஜோசியர் தான் சொன்னாராம், வாக்குப்பதிவு தொடங்கி, அதாவது என்னன்னா இன்றிலிருந்து 109வது மணி நேரத்தில் முதல்வர் ஆவார் விஜய். அது என்னடா 109வது மணி நேரம் அப்படின்னா, ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்க. 108 மணி நேரம் கடந்தவுடன் 109வது மணி நேரம் நல்ல நேரம். அன்றைக்கு அந்த செகண்ட்ல, அந்த நிமிஷத்துல, அந்த நொடியில முதல்வராக விஜய் பதவியேற்பார் அப்படின்னு இந்த ரதன் அப்படின்ற ஒரு டுபாகூர் ஜோசியர் சொல்லியிருக்காரு. டுபாகூர் தான். ஏன் டுபாகூர்னு சொல்றேன்னா, இதே ஜோசியர் கடந்த 2021 கமலஹாசனுக்கு கணிச்சார். கமலஹாசன் இருக்கிற தேஜஸ், கமலஹாசன் இருக்கிற அந்த நேர்மை, கமலஹாசன் இருக்கிற மதிப்பு மரியாதை, மக்கள்கிட்ட செல்வாக்கு, இதன் காரணமாக கமலஹாசன் ஸ்டாலினை வீழ்த்தி முதல்வர் ஆவார்னு கணிச்சவர் இந்த திருவாய் மலர்ந்தது இந்த டுபாகூர் ரதன் தான். இந்த டுபாகூர் ரதன் முன்னாடி ப்ரீவியஸ்ல சசிகலாவால் ஓட விடப்பட்டவர், சசிகலா அடிச்சு விரட்டியிருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. தகவல் தான். ஏன்னா இவர் ஜெயலலிதாவுக்கு நான் வந்து ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளூர்ல அந்த போயஸ் கார்டன் பக்கம் சுத்தி இருக்காரு கொஞ்ச காலம். அப்புறம் அங்கிருந்து சசிகலா விரட்டி அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு 8 மாசம் ஆள் காணோம், எங்க இருந்தாருன்னே தெரியாது. திடீர்னு எப்படி இந்த காருக்குள்ள வந்து உட்கார்ந்தாருன்னு தெரியல. ஜோசப் விஜய், கேடுகட்ட இந்த ஜோசப் விஜய் சாமியார்கள் மீது நம்பிக்கை வைத்து, இந்த ஆன்மீகத்துல நம்பிக்கை வச்சு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஜோசியத்துல நம்பிக்கை, மக்கள் மேல நம்பிக்கை வைக்கலங்க, வாக்காளர்கள் மீது நம்பிக்கை வைக்கல, ஜோசியத்து மேல, குழந்தைங்க கிட்ட. அதனாலதான் இந்த ஆளு மோசமான கேவலமான பிறவி, ஆபத்தான அரசியல்வாதின்னு நம்ம சொல்றோம். இந்த ஜோசியர் தான் சொல்லியிருக்காரு, அவருக்கு அந்த கட்டம் நல்லா இருக்கு, அவர் முதல்வர் ஆவார், 109வது மணி நேரத்தில் அவர் ஆவாரு, முழு மெஜாரிட்டியில 200 சீட்டை வெல்வாரு. நம்புறீங்களா? நம்பிக்கிட்டே இருங்க. 4ஆம் தேதி வரையும் சந்தோஷமா இருங்க. தாவேக்காவை சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சி அடைங்க. ஏன்னா நிறைய பேர் நான் சோசியல் மீடியாவில் பார்க்குறேன், இப்பவே மாற்று கருத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து பெருவாரி வெற்றி பெற முடியாது, ஆட்சி நமக்கு கிடைக்காது, ஏதோ 1-2 ஜெயிப்போம் போல இருக்கு, அதை வச்சு உருட்டிடலாம் நம்ம. பாத்தீங்களா, நாங்க முதல் தேர்தலில் எம்ஜிஆரே பீட் பண்ணிட்டோம், பாத்தீங்களா எங்களை வந்து திமுகவும் தேர்தல் கமிஷனும் அமைக்கிடுச்சு, பாத்தீங்களா ஓட்டை மாத்திட்டாங்க, பாத்தீங்களா ஓட்டு பெட்டியை திருடிட்டாங்க, பாத்தீங்களா அமித்ஷா எங்களுக்கு பயந்துட்டாரு, பாத்தீங்களா நாங்க எப்படி இருந்தோம் அப்படின்னு இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தோல்வி பயத்துல தான் கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்காரு அவங்க தலைவரா இருக்கிற விஜய். அப்புறம் வந்து சீரடி சாய்பாபாவுக்கு 2 பெண்களை கூட்டு போயிருக்காரு. அது யாருன்னா விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தரோட பெண். இவர் நண்பராம். குடும்பத்துல பொண்டாட்டி புள்ள பொண்ணை விட்டுட்டாரு, தெருவில் விட்டாரு. எவ வீட்டு புள்ளையோ பொண்ணையோ கூட்டு போறாரு, பொண்டாட்டியும் பொண்ணையும் கூட்டு போறாரு. இந்த கேடுகட்ட பிறவிதான் நாட்டை ஆளப்போதான். ஆனாங்க ஒண்ணுங்க, விஜய் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியான தலைவரே கிடையாது. அந்த தகுதி அவருக்கு சுத்தமா கிடையாது.
ஆனால் இந்த நடிக மனப்பான்மையிலே ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவர்களை ஏமாற்றி பித்தலாட்ட பேர் வழி அரசியல் செய்து ஏதோ ஒரு பதவிக்கு வர முடியுமே தவிர முதல்வர் நாற்காலி என்பது விஜய்க்கு கனவாகத்தான் இருக்கும். காணல் நீர் தான் விஜய். பார்க்க பளிச்சுன்னு தெரியும் ஹைவேஸ்ல போகும்போது. அதுவும் இந்த மாதிரி காலகட்டம் ஏப்ரல் மேலாம் போனீங்கன்னா ஹைவேஸ்ல கார் ஓட்டுறவங்களுக்குலாம் தெரியும், தண்ணி தழும்பி நிற்கிற மாதிரி தெரியும். அப்படியே அப்படியே பல தெரியும். நீங்க போக போக அதுவும் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் விஜய். விஜய் வந்து ஈஸி ஆக்சஸ் பார்க்கவே முடியாது. விஜய் கிட்ட நெருங்கி பார்க்கிற தலைவர் இல்லை, அவர் தலைவரே இல்லை, அவர் ஒரு நடிகர். அந்த நடிகராக இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு மரியாதை. எல்லாரோடும் மக்களோடு கலந்தா எனக்கு செல்வாக்கு இருக்காதுன்னு அவர் தெரிஞ்சதுனால தான் தூரமாகவே இருக்காரு. வேன்ல கூட வேட்பாளர்களை ஏத்தாத கேடுகட்ட பிறவி பணம் வச்சுக்கிறவனை மட்டும் ஏற்றிருக்கான். இவனை நம்பி பின்னாடி போறீங்க. பின்னாடி போனவன் கெதியெல்லாம் பார்த்தீங்க. 54 பேர் செத்து போயிருக்காங்க, 41 பேர் நசுக்கி கொண்டு இருக்காங்க. பார்த்துங்க, மூச்சு திணறலோடு செத்து போயிருக்காங்க. ஆனா அதை பத்தி கவலை இல்லாதவர் இன்னைக்கு பனையூர்ல உத்தரவு போடுறாராம். பனையூர்ல அமைச்சரவை ரெடி ஆயிடுச்சு, பனையூர்ல சட்டமன்றம் ரெடி ஆயிடுச்சு, பனையூருக்கு கவர்னர் போவதற்கு தயாராயிட்டார். பனையூர்ல தான் எல்லாம் நடக்கும். ஆட்சி நிர்வாகம் பனையூர்ல தான் நடக்கும். அனைத்தும் அங்கே தான் நடக்கும். போதும் எந்திரிங்கன்னு என்ன தட்டி எழுப்புறாங்க. தூக்கத்துல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க கொஞ்ச நேரம் நல்லா பேசுறீங்க, ஆட்சி அதிகாரத்தில் திமுக ஊரெல்லாம் கரெக்டா பேசுனீங்க, இப்ப என்னங்க தூங்கிட்டு கண்ணை திறந்துகிட்டே தூங்கிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. பக்கத்துல இவங்க சைகை மூலமா காமிக்கிறாங்க. உண்மைதான், கனவுலயே மிதக்கிறாங்க. அப்படி கனவாகவே இருக்கும். இன்னும் இருக்கிறது 3 நாட்கள். 4வது நாள்ல நம்ம இந்த நேரத்துலலாம் தெரிஞ்சிடும் யார் லீடிங்ல இருக்காங்க, யார் ஆட்சியை பிடிப்பாங்கன்றது. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாகும். நன்றி, வணக்கம்.